வியூவர்ஸ், இது வந்து பழைய சாதம், அதாவது கஞ்சி. இது வந்து நேற்று சாதம் மீந்துருச்சு. இந்த சாப்பாட்டில் இப்போ நான் வந்து கஞ்சி வத்தல் செய்ய போகிறேன். நான் வந்து வெறும் ஒயிட் ரைஸ் தான். இது வந்து சாதம் நிறைய மீந்துருச்சு. அதனால் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல இதை அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை நல்லா மறுபடியும் தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டேன். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். முதல்ல பாதி சாப்பாடை அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு வரேன். நல்லா பேஸ்ட் மாதிரி இதை நல்லா அரைச்சிட்டேன். மையா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இதோட நான் வந்து என்னென்ன சேர்க்க போகிறேன்றதை பார்ப்போம். இப்போ இதில் வந்து உப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துக்க போகிறேன். கல்லுப்பு, அடுத்தது காஞ்ச மிளகா, ஆம்பு கிள்ளிட்டு காஞ்ச மிளகா. நம்ம எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். போதும், 5 காஞ்ச மிளகா போட்டேன். அடுத்தது சீரகம், அடுத்தது பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் இல்லை, என்கிட்ட பூண்டு இருக்கு. பூண்டு எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைக்கணும். திரியாக இருந்தால் நம்ம போடும்போது வராது. அதனால் எல்லாமே நைஸாக அரைக்கணும். கொஞ்சமாக பூண்டு போதும். இப்போ இதையும் போயிட்டு நல்லா அரைச்சிட்டு வரேன். இப்போ இதையும் அரைச்சிட்டேன். இனிமேல் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வெறும் சாதம் மட்டும்தான் அரைச்சேன். இப்போ தான் மிளகு இந்த சீரகம்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இனிமேல் இதை வந்து இதுதான் கஞ்சி வத்தல். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாள்லேயே நல்லா காஞ்சிரும், நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு பத்தலை. இப்போ நான் வந்து ஒரு தயிர் பாக்கெட் எடுத்துருக்குறேன். அந்த தயிர் பாக்கெட்டில் ஒரு கார்னர் மட்டும் கட் பண்ணிவிட்டு இதில் புழிஞ்சு விட்டுக்க போகிறேன். பால் பாக்கெட் இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து தயிர் பாக்கெட் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு இந்த கார்னர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து முறுக்கு மாதிரி புழிஞ்சு ஒரு தட்டு எடுத்துருக்குறேன். இது பாருங்க, ஒரு பெரிய ட்ரே. இப்போ இதில் நான் வந்து முறுக்கு மாதிரி புழிஞ்சு விட்டுக்க போகிறேன். இப்போ இதை பாருங்க, அழகான குட்டி குட்டி சும்மா ஒரு ரவுண்டு இதை மாதிரி நம்ம புழிஞ்சு விடும்போது இதை இப்படியே போய் வெயிலில் காய வைக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு விட்டுக்கணும். சுவையான கஞ்சி வத்தல் நல்லா காஞ்ச பிறகு திருப்பி போடணும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த கவரில் உள்ளே போட்டு இந்த கார்னரில் சின்ன ஹோல்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த நம்ம பால் பாக்கெட் இருந்தாலும் நல்லாயிருக்கும், பெரிய கவர் என்ன இருந்தால் கூட ஓகே. இப்போ இந்த நான் தயிர் பாக்கெட்டுக்குள்ளே தான் போட்டு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து ஒரு தட்டு ட்ரேலே போட்டுருவேன். இல்லை துணி இருந்தால் துணி விரித்து போடலாம். எனக்கு வந்து வசதி துணி விரித்து போடுற அளவுக்கு பெரிய இடமா முன்னாடி இல்லை. அதனால் நான் தட்டில்னா நைட்டு கூட எடுத்து ஃபேன் காற்றுல கூட வச்சுருவேன். அதனால் நான் இந்த மாதிரி இதை பாருங்க தயிர் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டேன்னா இதே இன்னும் மற்றதெல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி ரொம்ப இப்போ வெயிலுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். நம்ம முறுக்கு சுற்றினா கூட இந்த மாதிரி கவரில் சுற்றிக்கிடலாம் போல்.
சுவையான இப்போ நல்லா வெயிலில் காய வைக்கணும். துணினா ஒரு துணியிலே எல்லாத்தையும் போட்டுடலாம். துணி எங்கே இதுனா இது காய வச்சா கூடவே நிற்கணும். துணியிலலாம் விரித்து போட்டு காய வச்சா. இதுனா ஒரு சேரில் வச்சு காய வச்சுருவேன். நகர்த்தி வச்சுட்டே போகலாம். இது வந்து சிம்பிளான ஐடியா தான். இப்போ நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்லலாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த பால்கனியில் வச்சு இந்த மாதிரி காய வச்சுக்கிடலாம். இப்போ இது போய் நான் வெயிலில் வச்சுட்டு வரேன். ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ சாதமும் வேஸ்ட் ஆகலை, நம்மளுக்கு வத்தலும் கிடச்சிது. இந்த கஞ்சி வத்தல் வந்து காரக்குழம்புக்கு ஸ்நாக்ஸ் எதுனா சைட் டிஷ்க்கு இது நல்லாயிருக்கும். காய வச்சுட்டு வரேன். இது வந்து பழைய சாதம், அதாவது கஞ்சி. இது வந்து நேற்று சாதம் மீந்துருச்சு. இந்த சாப்பாட்டில் இப்போ நான் வந்து கஞ்சி வத்தல் செய்ய போகிறேன். நான் வந்து வெறும் ஒயிட் ரைஸ் தான். இது வந்து சாதம் நிறைய மீந்துருச்சு. அதனால் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு முதல்ல இதை அரைச்சிக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதை நல்லா மறுபடியும் தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டேன். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். முதல்ல பாதி சாப்பாடை அரைச்சிடுவோம். அரைச்சிட்டு வரேன். நல்லா பேஸ்ட் மாதிரி இதை நல்லா அரைச்சிட்டேன். மையா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டேன். இப்போ இதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இதோட நான் வந்து என்னென்ன சேர்க்க போகிறேன்றதை பார்ப்போம். இப்போ இதில் வந்து உப்பு போட்டுக்க போகிறேன். கல்லுப்பு சேர்த்துக்க போகிறேன். கல்லுப்பு, அடுத்தது காஞ்ச மிளகா, ஆம்பு கிள்ளிட்டு காஞ்ச மிளகா. நம்ம எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கலாம். போதும், 5 காஞ்ச மிளகா போட்டேன். அடுத்தது சீரகம், அடுத்தது பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் இல்லை, என்கிட்ட பூண்டு இருக்கு. பூண்டு எல்லாம் ஒன்றா போட்டு அரைச்சிக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைக்கணும். திரியாக இருந்தால் நம்ம போடும்போது வராது. அதனால் எல்லாமே நைஸாக அரைக்கணும். கொஞ்சமாக பூண்டு போதும். இப்போ இதையும் போயிட்டு நல்லா அரைச்சிட்டு வரேன். இப்போ இதையும் அரைச்சிட்டேன். இனிமேல் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிப்போம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து வெறும் சாதம் மட்டும்தான் அரைச்சேன். இப்போ தான் மிளகு இந்த சீரகம்லாம் போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இனிமேல் இதை வந்து இதுதான் கஞ்சி வத்தல். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரே நாள்லேயே நல்லா காஞ்சிரும், நல்லா சுருண்டு வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சால்ட்டு பத்தலை. இப்போ நான் வந்து ஒரு தயிர் பாக்கெட் எடுத்துருக்குறேன். அந்த தயிர் பாக்கெட்டில் ஒரு கார்னர் மட்டும் கட் பண்ணிவிட்டு இதில் புழிஞ்சு விட்டுக்க போகிறேன். பால் பாக்கெட் இருந்தாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து தயிர் பாக்கெட் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் போட்டு இந்த கார்னர் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து முறுக்கு மாதிரி புழிஞ்சு ஒரு தட்டு எடுத்துருக்குறேன். இது பாருங்க, ஒரு பெரிய ட்ரே. இப்போ இதில் நான் வந்து முறுக்கு மாதிரி புழிஞ்சு விட்டுக்க போகிறேன். இப்போ இதை பாருங்க, அழகான குட்டி குட்டி சும்மா ஒரு ரவுண்டு இதை மாதிரி நம்ம புழிஞ்சு விடும்போது இதை இப்படியே போய் வெயிலில் காய வைக்கணும் தான். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு விட்டுக்கணும்.
சுவையான கஞ்சி வத்தல் நல்லா காஞ்ச பிறகு திருப்பி போடணும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் இந்த கவரில் உள்ளே போட்டு இந்த கார்னரில் சின்ன ஹோல்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த நம்ம பால் பேக்கெட் இருந்தாலும் நல்லாயிருக்கும், பெரிய கவர் என்ன இருந்தால் கூட ஓகே. இப்போ இந்த நான் தயிர் பாக்கெட்டுக்குள்ளே தான் போட்டு இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்து ஒரு தட்டு ட்ரேலே போட்டுருவேன். இல்லை துணி இருந்தால் துணி விரித்து போடலாம். எனக்கு வந்து வசதி துணி விரித்து போடுற அளவுக்கு பெரிய இடமா முன்னாடி இல்லை. அதனால் நான் தட்டில்னா நைட்டு கூட எடுத்து ஃபேன் காற்றுல கூட வச்சுருவேன். அதனால் நான் இந்த மாதிரி இந்த பாருங்க தயிர் பாக்கெட்டில் போட்டுக்கிட்டேன்னா இதே இன்னும் மற்றதெல்லாம் புழிஞ்சு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இந்த மாதிரி ரொம்ப இப்போ வெயிலுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணி வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். நம்ம முறுக்கு சுற்றினா கூட இந்த மாதிரி கவரில் சுற்றிக்கிடலாம் போல். சுவையான இப்போ நல்லா வெயிலில் காய வைக்கணும். துணினா ஒரு துணியிலே எல்லாத்தையும் போட்டுடலாம். துணி எங்கே இதுனா இது காய வச்சா கூடவே நிற்கணும். துணியிலலாம் விரித்து போட்டு காய வச்சா. இதுனா ஒரு சேரில் வச்சு காய வச்சுருவேன். நகர்த்தி வச்சுட்டே போகலாம். இது வந்து சிம்பிளான ஐடியா தான். இப்போ நிறைய பேர் அப்பார்ட்மெண்ட்லலாம் இருக்காங்கள்ல, அவங்களுக்குலாம் இந்த பால்கனியில் வச்சு இந்த மாதிரி காய வச்சுக்கிடலாம். இப்போ இது போய் நான் வெயிலில் வச்சுட்டு வரேன். ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ சாதமும் வேஸ்ட் ஆகலை, நம்மளுக்கு வத்தலும் கிடச்சிது. இந்த கஞ்சி வத்தல் வந்து காரக்குழம்புக்கு ஸ்நாக்ஸ் எதுனா சைட் டிஷ்க்கு இது நல்லாயிருக்கும். காய வச்சுட்டு வரேன். அழகாக காய வச்சுட்டேன். ஏதோ ஒரு பிளாஸ்டிக் கவர் கிடச்சிது, காய வச்சுருக்கேன். காயட்டும், அப்புறமா திருப்பி போடலாம். நல்லா காஞ்சிச்சு, அப்படியே வந்துச்சு எல்லாம். இது நல்லா இனிமேல் காய வச்சு வறுத்து சாப்பிட்லாம். இனிமேல் தட்டு மட்டும் வச்சா போதும், ஒன்றும் காயாமல் கிடக்கு. நல்லா காஞ்சிச்சு பாருங்கள். இப்போ இது எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். சுவையான வத்தல், கஞ்சி வத்தல், சோத்து வத்தல், எது வேணாலும் சொல்லலாம். இப்போ நான் கடாய் காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். சூப்பராக இருக்கும். சாப்பாடு வேஸ்ட் ஆகிடுச்சுன்ட்டு தூக்கி போட்டுறாதீங்க. மறுநாளைக்கு சாப்பாடு மிந்துச்சுன்னா பழைய சோறு சாப்பிட்லாம், கஞ்சி சோறு சாப்பிட்லாம். இல்லையா மிக்சி ஜாரில் போட்டு பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா, சீரகம், உப்புலாம் போட்டு பூண்டெல்லாம் போட்டு அரைச்சி வச்சு இது மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பரான சோத்து வத்தல் டேஸ்ட் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. இது காரக்குழம்பு, சாம்பார், ரசம் எல்லாத்துக்கும் நம்ம ஸ்நாக்ஸ் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், ஸ்நாக்ஸாக கூட வச்சுக்கலாம். செம்ம டேஸ்ட்டு. எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க இந்த வத்தல் வறுத்து கொடுத்தீங்கன்னா. ஈஸியாகிடுச்சு. அரிசியை அரைச்சி போட்டு கஞ்சி பண்ணி செய்கிறத விட சாப்பாடை வடிச்சிட்டு அதை அரைச்சி போட்டு பண்ணால் கூட நல்லா அழகாக முறுக்கு மாதிரிலாம் கூட வரும். உங்களுக்கு இந்த வத்தல் பிடிச்சிருந்துன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.